சென்னை ஸ்பீட் நியூஸ். சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் விடுதியில் மாநில நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அகில இந்திய தொழில் மற்றும் வியாபாரிகள் சங்கம் சார்பில் தமிழ்நாடு மாநில நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மற்றும் வியாபாரிகள் தொழில் வளர்ச்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்நிகழ்விற்கு சங்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் டி பாலன் அவர்கள் தலைமை வகித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர், வியாபாரிகளின் நலன் காக்கவும் தொழில் வளர்ச்சி பெறவும் இந்த மாநில நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தின் முக்கிய நோக்கம் யாதெனில், தேசிய அளவில் உள்ள இந்த சங்கமானது வியாபாரிகள் தொழில் வளர்ச்சியில் முன்னேறவும், மத்திய அரசால் கிடைக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை பெறவும், தொழில் மற்றும் வியாபாரிகள் சங்கம் உருவாக்கப்பட்டு அனைத்து வியாபாரிகளுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்றும், அவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும். குறிப்பாக அனைத்து வியாபாரிகளும் ஒன்றிணைத்து தொழில் வளர்ச்சிக்கும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கும் வழிவகை செய்ய வேண்டும் என்பது இந்த அமைப்பின் முக்கிய நோக்கம் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய தலைவர் சஞ்சீவ் ஜெய்ஸ்வால், தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, தெலுங்கானா மற்றும் தமிழ்நாடு மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் தேசிய அளவில் புதிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், வியாபாரிகள் என 100க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் அகில இந்திய தொழில் மற்றும் வியாபாரிகள் சங்கம். இது வந்து ஆல் இண்டியா ஃபுல்லாக இருக்குது. அதனுடைய தேசிய தலைவர் மிஸ்டர் சஞ்சீவ் ஜெய்ஸ்வால் அவர்கள், அதனுடைய பொறுப்பாளராக தமிழ்நாடு மாநில தலைவராக என்னை நியமனம் செய்திருக்காங்க. ஸோ அதுக்கான மாநில அறிமுக கூட்டம் தான் இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மாநில நிர்வாகிகள் கட்டமைச்சிருக்கு, அதனுடைய நிர்வாகிகள் கூட்டம். இந்த அமைப்பினுடைய நோக்கம் அனைத்து வியாபாரிகளையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கான தொழில் முன்னேற்றத்திற்கான முயற்சியும், அவருடைய தொழில் வளர்ச்சிக்கான முயற்சியும் ஒருங்கிணைந்து செய்வதற்கான நோக்கம் மட்டுமே இது. இதில் மத்திய அரசு மூலியமாக கிடைக்கக்கூடிய நிறைய லோன்ஸ் அவங்களுக்கு வந்து மத்திய அரசுலேருந்து கிடைக்குது. அது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வியாபாரிகளுக்கும் சரிவர வந்து சேருவதில்லை. அதை முன்னிறுத்தி இந்த இயக்கம் இந்தியா ஃபுல்லாக இருக்குது, எல்லா மாநிலத்திலும் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் என்னுடைய தலைமையில் நியமனம் செய்து அதுக்கான கூட்டமைப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நிறைய நடைபாதை சாலையோர வியாபாரிகளிலிருந்து தொழில் முனைவோர், தொழில் நிறுவனங்கள் நடத்துவ அனைத்து தொழில் முனைவோர் அனைவரும் உள்ள இதில் இணைஞ்சு செயல்படுவதற்கான ஒரு இயக்கமாக தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது அரசியல் சார்பற்றதோ? அரசியல் சார்பற்றது. அரசு சார்ந்து கொடுக்கக்கூடிய சலுகைகளை வியாபாரிகள் கொண்டு போய் சேர்த்தக்கூடிய நோக்கத்தில் ஆரம்பித்த ஒரு இயக்கம். இது தமிழ்நாட்டிலே நிறைய வணிகர் சங்கங்கள் இருக்காங்க. அதில் அந்த வணிகர் சங்கங்கள்லாம் ஒரு அரசியல் சார்ந்து போயிட்டாங்க. ஸோ அதனால் வியாபாரிகளுக்கு சேர வேண்டிய சலுகைகளோ, அவங்க ஒரு அரசு உதாரணத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி பற்றின ஒரு விழிப்புணர்வோ இல்லை ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட ஒரு போராட்டமோ நடத்துவதற்கு கூட இன்றைக்கி அந்த சங்கங்கள் தயாராக இல்லை. ஸோ அதை முன்னிறுத்தி நம்ம இப்போ வந்து இது வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிறதுனால அதை நாங்களும் கையில் எடுத்துட்டு, நாங்கள் தமிழக அரசு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு மூலியமாகவும் நம்மளுடைய வியாபாரிகளுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் என்னென்ன சலுகைகளோ, அவங்களுக்கான சப்போர்ட்டிவ் என்ன செய்ய முடியுமோ அந்த நோக்கத்தில் இந்த இயக்கத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இதில் எந்தெந்த வியாபாரம் பண்ணக்கூடியவங்க எல்லா துறையுமே, சாதாரண சாலை வியாபாரி, தள்ளுவண்டி வியாபாரியிலிருந்து நம்ம மளிகை கடையாகட்டும், நகைக்கடையாகட்டும், ஒரு இதில் என்னென்னா இப்போ நீங்கள் கேட்குற மற்ற வியாபாரி சங்கம்லாம் ஒரு குறிப்பிட்ட ஹார்ட்வேர்ஸ் லைன் அந்த மாதிரி இருக்கும், ஒரு பஜாரில் இருக்கக்கூடிய கடைகளில் இருப்பாங்க. இதே இப்போ வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சங்கமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நகை வேலை செய்கிறவங்க தனியாக இருப்பாங்க, ஒரு அரிசி வியாபாரம் பண்ணுறவங்க தனியாக இருப்பாங்க. இதில் அப்படி தனித்தனியாக இல்லாமல் எல்லா வியாபாரிகளும் ஒருங்கிணைச்சு கொண்டு வரோம். இதில் வந்து தொழில் நிறுவனங்கள் கொண்டு உள்ள வரும், பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வரைக்கும் உள்ள வரும். ஸோ அவங்களுக்கான சலுகைகள், அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அது இந்த இயக்கம் செஞ்சு கொடுக்கும். சாதாரண சாலையோர தள்ளுவண்டி வியாபாரிகளுக்கு என்ன தேவை இருக்கோ அதையும் இந்த இயக்கம் செஞ்சு கொடுக்கும். ஆமாங்க. மத்திய அரசுக்கு கோரிக்கையாக நாங்கள் இருக்கிறது என்னன்னா, இதை சாமானிய மக்கள் எல்லாருமே விறகடுப்புல இருந்து இன்னைக்கு பொல்யூஷன் இருக்கக்கூடாதுன்னு கேஸ் ஃப்ரீயாக கொடுத்து நிறைய சலுகைகள் கொடுத்து சிலிண்டர் வாங்க வச்சுட்டாங்க. ஸோ அந்த சிலிண்டர் பயன்பாடுக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி அதனுடைய நம்ம இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்டு காலம் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ அதுக்கு நம்ம தட்ட வேண்டாம். அதனால அந்த எந்த அளவுக்கு வேகத்தில் நமக்கு கொண்டு வந்து பழக்கம் பண்ணாங்களோ அதே வேகத்தில் இந்த தட்டுப்பாடையும் நிவர்த்தி செஞ்சு பொதுமக்களையும் சரி, வியாபாரிகள், அதாவது எங்களோட சார்ந்த ஹோட்டல் தொழில், கேஸ் இல்லாத பாதி தொழில் கிடையாது. ஸோ அத்தனை தொழிலும் பாதிக்கப்படுது. அந்த தொழிலாளர் நலன் கருதி அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களோட குடும்பத்தை சார்ந்தவங்களும் சரி, நார்மலாக நம்மளுடைய மொத்த மக்களுடைய வாழ்வாதாரமும் அந்த சமையலை வச்சு தான் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் இதை வந்து சரி செய்து சிரமங்கள் இல்லாமல் மக்களிடம் கொண்டு வந்து சேர்த்த முடியுமோ அதை மத்திய அரசு விரைவாக செய்தால் எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கும். இந்த கார்ப்பரேட் வியாபாரங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் வருதுன்னு சொல்லிட்டு அதை தடுக்கணும்னு பல வணிக அமைப்புகள் வந்து போராடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து கார்ப்பரேட்டுக்கு வந்து எகெயின்ஸ்டாக வேலை பார்க்க முடியாதுங்க. பட் ஆனால் கார்ப்பரேட் நிறுவனத்துக்கும் ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டியது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு டெல்லியிலையோ மும்பையிலேயோ இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டில் ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அந்த தொழில் சார்ந்து அவங்க செய்யக்கூடிய வியாபாரத்தில் ஒரு முதல் பர்ச்சேஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய முதலும் சரி, அவங்க செய்யக்கூடிய மற்ற வேலைகளும் சரி, அதை தமிழ்நாட்டிலேருந்து மற்ற வியாபாரிகளிடத்துலேருந்து செய்யணும்னு நாங்கள் கோரிக்கை வைப்போம் அந்த கார்ப்பரேட் நிறுவனம். என்னோட பெயர் பாலன், ஈரோடு பாலன். நான் வந்து மாநில தலைவராக இருக்கேன் தொழில் மற்றும் வியாபாரம்.